ஹாய் ஃபர்ஸ்ட் அண்ட் டைஸ் அப்டேஸ் உனக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிட்டுக்கு சாங்க்கான என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்து போகிறேன். ஸோ கூலி படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிட்டுக்கு சாங்க்கான ஒரு ப்ரோமோ போன வருஷமே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் பர்த்டே அப்போவே இந்த ஒரு சாங்க்கான ப்ரோமோ டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சாங்க்கான ப்ரோமோ ரிலீஸ் வந்து பண்ணும்போதே ஒரு சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும் செஞ்சு. முக்கியமாக சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஒரு மாசான கிளிம்ஸ் இல்லை டீசர் ரிலீஸ் பண்ணுறத விட்டுட்டு எதுக்கு இந்த ஒரு சாங்க்கான ப்ரோமோ ரிலீஸும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான கமெண்ட் இருக்கும் செஞ்சு. ரெண்டாவது அனிருத் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸ்லேருந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணுறாரு, ஒரு சாங் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இந்த ஒரு சாங்க்கான ப்ரோமோ வரும்போதே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் செஞ்சு. இப்போ இந்த ஒரு சாங்க்கான ஃபுல் வெர்ஷன் நேற்றுக்கு டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கும் செய்யுது. முக்கியமாக பீட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேரும் பண்ணிட்டு வராங்க. எது எப்படியோ இந்த ஒரு சாங் வந்து தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து யூடியூப்பில் இப்போ வந்து பார்க்குறத விட தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வந்து போகுது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது. இந்த ஒரு சாங்க்கான லிரிக்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு தான். அண்ட் டிஆர், அனிருத் எல்லாருமே சேர்ந்து தான் பாடம் வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய குறை இந்த ஒரு சாங்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸும் பண்ணது தான். ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்து எப்படியோ வந்து அப்படியே மேட்ச் ஆகி சூப்பராக ஹிட் வந்து ஆயிருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு பெருசாக அதுக்குள்ளே கனெக்ட் வந்து பண்ணிக்க வந்து முடியல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜஸ்ட்டு ஒரு 3 ஷாட் மட்டும் தான் படத்துக்கான ஆக்சுவல் ஃபுட்டேஜ் காமிக்க வச்சிருக்காங்க. சாங்க்கான ஆக்சுவல் ஃபுட்டேஜ் டீம் காமிக்க வச்சிருக்காங்க. மற்றபடி முழுக்க முழுக்க அனிருத்தோட டான்ஸிங்கை காமிச்சது எனக்கு நெகட்டிவாக தான் இருக்கவும் செஞ்சுச்சு. பெருசாக பாசிட்டிவாலாம் இருக்கவும் செய்யல. அண்ட் டிஆர்க்கான வாய்ஸ் கூட ஜஸ்ட் இந்த ட்ரெண்டிங்கான லைன் மட்டும் தான் அவர் வந்து பாடவும் செய்கிறாரு. மற்றபடி அவருக்கு எந்த விதமான ரிலீக்ஸுமே வந்து கிடையாது. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு சாங்காக தான் இருக்கும் செய்யுது. சாங்குக்கு என்ன தான் நெகட்டிவான ரிவ்யூஸ் இருக்கும் ரஜினி சார் லுக்கை பற்றி எல்லாருமே பேசியிருந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே இந்த ஒரு படத்துக்கான லுக் நம்ம ரஜினி சார் லுக்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அதில் வந்து எந்த விதமான குறையுமே இது கிடையாது. இந்த சாங்லுமே அவரோட போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த வயசுலேயும் அவ்வளோ எனர்ஜியாக அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு இருந்துச்சு.